தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பயிர்களை நாசம் செய்வதாக கூறிய 50 மைல்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து விவசாயி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை பிடித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். வணக்கம் கிருஷ்ணகுமார், விவரங்கள். நிச்சயமாக சுபா, தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா குருவிகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மானாவாரி விவசாயங்கள் விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் குருவிகுளம் அருகே ஜான்சன் என்பவர் தனது விவசாய நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டு வருகிறார். அந்த விதைகளை ஊன்றி வந்த நிலையில் மயில்கள் அந்த விதைகளை எல்லாம் சாப்பிட்டு போவதாக கூறி மயில்களுக்கு அது உணவில் விஷம் கலந்து வைத்திருக்கிறார். அதை அறிந்து மயில்கள் விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட மயில்கள் 50 மைல்கள் இறந்து ஆங்காங்கே சிதறி கிடந்தது. இது குறித்து புளியங்குடி வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. புளியங்குடி வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து கிடந்த மயில்களை கைப்பற்றி வன மருத்துவர்கள், அதாவது வன கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்தில் உடற்கூறு ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த மயில்களுக்கு உணவு வைத்து கொலை செய்த ஜான்சன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய பறவையான மயில்களை விஷம் வைத்து கொண்ட சம்பவம் சங்கரன்கோவில் பகுதியில், குறிப்பாக குருவிகுளம் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.